மணிமேகலை, பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க 2 பேர் பற்றி ஒரு பிரச்சனை, ஒரு டாக்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் இத்தனை நாள் கழித்து குரேஷி, சுனிதா இவங்கெல்லாம் வந்து இப்போது வீடியோ வெளியிட்டு மணிமேகலை மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறது ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது என்ன சேனல் மூலயமா உங்களுக்கு கொடுத்த ப்ரெஷரான்ற மாதிரிலாம் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இப்போது ரசிகர்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மணிமேகலை மேலே தப்பு இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து நம்ம வச்சுப்போம்ப்பா. ஆனால் தப்பு இல்லைன்றதால தானே மணிமேகலை கிட்ட போயிட்டு நீங்கள் பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டால் இன்னும் 4 ப்ரோக்ராம் ஆஃபர்லாம் உங்களுக்கு நாங்கள் தரோன்னு வந்து சேனல் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை தப்பு இருந்துச்சுன்னா எதற்காக அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் ஆஃபர் தரோம், அந்த ப்ரோக்ராம் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்ணி நாங்கள் எதுக்கு வந்து ஆஃபர் தரோன்னு வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எல்லா ரசிகர்களும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, நியூஸ் ரீடர் ரஞ்சித் அவர்கள் ஏற்கனவே எல்லா ஒரு டாபிக், அதாவது பிக் பாஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், இவர் வந்துட்டு ஒரு குரல் கொடுப்பாரு, யார் பக்கம் நியாயன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ சமீபத்தில் இவர் வந்துட்டு இது சம்மந்தமாக நிறையாவே பேசியிருக்காரு. அதில் பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மணிமேகலை, பிரியங்கா இவங்க 2 பேருக்குள்ளேயும் அதே தான் இவரும் சொல்கிறாரு. திவ்யா துரைசாமி அவர்கள் எலிமினேட் ஆகக்குள்ள பிரியங்கா பேசி அது வந்து மணிமேகலைக்கு பிடிக்காமல் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரியங்கா வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மணிமேகலை வந்து நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே தவிர நான் வந்து இந்த மாதிரி வந்து சுயமரியாதையை விட்டுட்டு இருக்க மாட்டேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் வந்து இப்போ ஒரு வீக் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த வீக் முடிஞ்சு அடுத்த வாரம் ஷூட்டிங் அப்பையும் வந்து மணிமேகலை வந்து அவங்களுடைய ஜட்ஜஸ், கோமாளி எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆங்கராக வந்து அவங்க அதை தானே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த சமயமும் பிரியங்கா வந்து ஏற்கனவே இது வந்து ஓப்பனாக வாயை விட்டு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ பிரியங்கா வாயை மூடிட்டு தானே இருக்கணும். ஆனால் அந்த சமயத்துலேயும் பிரியங்கா வந்துட்டு செஃப் தாமு சார், மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை வந்து வெல்கம் பண்ணக்குள்ள பெஸ்ட் செஃப் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அவார்டும் கிடைச்சிருக்குன்ற மாதிரி அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரேஷியை வந்து வெல்கம் பண்ணக்குள்ள, கோமாளி குரேஷியை வந்து இது பண்ணக்குள்ள பெஸ்ட் கோமாளி அப்படின்ற மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறதால பிரச்சனைன்னு வாயை விட்டு சொல்லியும் அடுத்த வாரமே திரும்பவும் அடுத்த எபிசோடே திரும்பவும் அதே வந்து பிரியங்கா பண்ணக்குள்ள ஈஸியாக ஒருத்தவங்க வந்து ட்ரிகர் ஆவாங்க இல்லையா? இதை தான் வந்து அவங்க மணிமேகலைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியங்கா மேலே தான் தப்புன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க.